இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, இந்த 2வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்களுடைய பலம் பலவீனம், இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இது எந்த அளவுக்கு ஒரு குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சியில், இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில், அவங்களுடைய அடுத்த லைஃப்பில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் நிறைய பேச போகிறோம். நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. டாக்டர் ரெடியாக இருக்கிறாங்க நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்கவும் கூட. அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு சும்மா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் நல்லா சிங் பண்ணேன், டான்சிங், குக்கிங், சிரிக்க வைப்பேன் எல்லாத்தையும். மோஸ்ட்லி கீபோர்டிஸ்ட். நானும் கீபோர்டிஸ்ட். நான் நல்லா பாஸ்கெட் பால் ஆடுவேன். நான் நல்லா கிரிக்கெட் ஆடுவேன். கேரம் நல்லா விளையாடுவேன். நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன். குக்கிங், சிங்கிங், ரீடிங். அதை நிறையா இருக்குது லிஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியலைங்க. உனக்கு பயமா இருக்கா இல்லைன்னா வெளியே எக்ஸ்டர்னலானால உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. அதான் ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றதை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஆட்டத்தை அழிச்சிடுவோம். உனக்கு மட்டும் இப்போ ஆட்டத்தை அழிக்க போகிறோம். இப்போ சொல்லு, வாட் இஸ் யுவர் ஸ்கில்? குக் பண்ணுவேன். சமைக்க விட்டு பார்ப்போமா? எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது, பண்ணிவிடுவோமா? அது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா? ஏன்? அது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்துட்டு எப்பயாவது ஒரு நாள் திடீர்னு பாடணும்னு தோணுச்சுன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாடுவேன். அதுவே தப்பாக வரும். சரி, இப்போ ஒரு ஆட்டத்தை லைட்டாக அழைச்சி பார்ப்போமா? திருப்பி ஒரு ஆட்டம் போடுவோமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய உண்மையான ஸ்கில் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கிங். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்க. சிங்கிங் தான் அப்படின்ட்டு. சிங்கிங் தான், எந்த மாற்றமும் இல்லை. டான்சிங். எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் இல்லை. பிரியாணி தான், எந்த மாற்றமும் இல்லை. ரீடிங் புக்ஸ். மாற்றமே இல்லை. சிங்கிங். டான்சிங். குக்கிங். சூப்பர். டான்சிங். சேம். என்ன சேமு? லாஃபிங். சிரிக்க வைக்கிறது. அது இன்னும் செய்யலை நீ. பண்ணுறேன். ஏன் பண்ணலன்றதுக்கு அடுத்த கேள்வி கேட்பேன் நான். சிங்கிங். கீபோர்டிஸ்ட் தான். இப்போ கீபோர்டு வருது ராஜா, ஃபாதர் வச்சிருக்கிறாரு, எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். பாஸ்கெட் பால் தான். கராத்தே, சிலம்பம், யோகா எல்லாமே பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஸ்விம்மிங் சொன்னேன். இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பண்ணுவேன். அது ஸ்விம்மிங் மட்டும் ரொம்ப பிடிக்கும். அது தெரியும், பட் உனக்குன்னு ஒரு ஸ்கில் இதில் அடிச்சுக்க முடியாதுன்றது என்னது? கராத்தே. இப்போ ஸ்விம்மிங் இல்லை. அது இப்போ ஓரம் வச்சிடலாம். இப்போ கராத்தே வச்சுக்கலாம். ஓகே, குட். கீபோர்டிஸ்ட். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஓகே, குட். ஃபுட்பால் விளையாடுவேன். ஃபுட்பால் பழசாக தானே சொன்னேன். மாற்ற மாட்டியே? மாற்ற மாட்டேன். கிரிக்கெட் தான், மாற்றமே கிடையாது. என்ன ஸ்ட்ரென்த் அதில் உனக்கு? என்ன ஆல்ரவுண்டருக்கு அர்த்தம் சொல்லி பார்க்கலாம். சார், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சார், 3மே பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஆல்ரவுண்டர் சார். இப்போ 3ம் பர்ஃபெக்டாக இருக்குது உனக்கு? ஆமாம் சார். ஓகே, என்ன ஸ்கோர் பண்ணுவேன் யூஸ்வலி? சார், இது வரைக்கும் டோர்னமெண்ட் போனதில்லை. ஸ்கூல் லெவலில் ஒன்று ஆடி இருக்கேன் சார். ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் போயிருக்கேன். மற்றபடி எங்கேயும் போனதில்லை சார். ஸ்டேட்டே போயிருக்கியா? வெரி குட். நீ என்ன ஓப்பனரா என்ன அது? இல்லை சார், நான் மிட் சார். 4th டவுன் 5th டவுன் தான் போகிறேன். பட் வந்து லெக் ஸ்பின்னர் நீ? ஆமாம் சார். வெரி குட், சூப்பர். கேரம், கராத்தே ரெண்டுத்துலேயுமே ஸ்டேட் 3rd. இப்போ எது உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிற நீ? கேரம் தான். ஈவன் கராத்தா இருந்தாலும் கேரம் தான் உனக்கு ஸ்ட்ராங்கு. ஓகே. ட்ரம்ஸ். மாற்ற மாட்டேன். இன்னொன்று சொன்னியே கூட, சிங்கிங். அது இப்போ எப்படி ஒத்துக்கிறியா? ரெண்டும் சேர்ந்து. சரி, ஓகே. வாலிபால் தான். இந்த நீ கேப்டன், நீ ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ அவன் யோசிக்கிறான் பாரு. கேரமா? ஓகே, முதல் அதானே சொன்னேன். இப்போ அதுதான். நோ, மாற்றலை. ஓகே. செஸ். அதே தான். ட்ரம்ஸ் தான். கீபோர்டு தான், அதே தான். ஏன்னா நான் 4th கிரேட் வந்துட்டு, நீ பரவாயில்ல, டக்குன்னு ராகத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட நீ. சூப்பர், வெரி குட். இப்போ செகண்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எதையுமே மாற்றலை, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு கேள்வி. இந்த ஸ்கில், நீங்கள் நினச்சிட்ருக்கிற இந்த ஸ்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு?
ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிங் நான் சும்மா வீட்டில் பாடிட்டு அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னை ஸ்கூலில் செலக்ட் பண்ணாங்க ஜீவஜோதி டிவைன் ரிதம்ஸில். இதில் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கப்புறமா ஓகே இதனால நமக்கு பலன் இருக்குது, இதனால இன்னும் நம்ம நிறையா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. ஸோ உன்னுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் உன்னுடைய அது அப்படின்றத இப்போ நீ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற? சிங்கிங். சிங்கிங் அது அது உன்னோட ஸ்ட்ரென்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை நோக்கி தான் நீ போக போகிற அடுத்ததா ஆமாம் இல்லையா? அதை நீ என்ஹான்ஸ் இது கொஞ்சம் வளர்த்துக்க போகிற இல்லையா? ஓகே குட். நீ? நான் யூஸ்வலாக ஸ்கூலில் சர்ச் கொயரில் பாடியிருக்கேன். நான் ஒரு தடவை மட்டும் ஆடிஷன் ஒன்று போனேன், அதில் செலக்ட் ஆகி நான் 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாவ், நீங்கள் இப்போ ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டா நீங்கள்? ஓகே மேடம், ஓகே குட் குட், வெரி குட் வெரி குட். ஸோ இது வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணியிருக்கு. பண்ணி கொடுத்துருக்குது உங்களுக்கு. ஓகே, வேறு? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் அவ்வளோவா பாட மாட்டேன். எனக்கு வந்துட்டு அவ்வளோவா பாடவும் தெரியாது, எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பாட கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்துட்டு நான் அப்ரோச் பண்ண இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாடுறேன். அப்புறம் வந்துட்டு சர்ச் கொயரில் சேர்ந்தேன், அப்புறம் பாடிட்டு. வேறு எந்த ஸ்கில் உனக்கு இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை, நான் நல்லா ஸ்பீச் நல்லா சொல்லுவேன். ஸ்பீச் அதுக்கு போகாமல் இதுக்குள்ள இந்த பக்கம் எனக்கு ஸ்பீச் அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் எனக்கு அது நல்லா வரும். நீ பேசுறது உனக்கே பிடிக்காதா? இல்லை, எனக்கு வந்துட்டு அது ரொம்ப எனக்கு மனப்பாடம் பண்ணலாம் பிடிக்காது. எனக்கு வந்து அப்படி நல்லா அது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஐயோ அப்பா 2 பக்கத்தை கொடுத்துருவாங்க, அதை மங்கன்னு மக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒப்பிக்கணும், அதெல்லாம் நமக்கு. ஆனால் ஸ்பீச் காம்படிஷனுக்கு நான் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் போனேன். ஓகே, இது ஈஸியாக இருக்குது சிங்கிங். சிங்கிங் கொஞ்சம் ஈஸி, அதனால் இதுக்கு வந்துட்டேன். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அழுதுட்ருப்பாங்க, நான் என்கிட்ட அவங்களா வருவாங்க. அப்போது நான் பேச அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது லைக் ஓகே இப்போது நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பேசினாவே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உங்கள்கிட்ட பேசுனா இல்லைக்கண்ணே, இல்லை உண்மைதான். இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசணும்னா எனக்கு மனசு என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது, அப்பா ரிலாக்ஸ் ஆயிரும். அது யாருக்கும் கிடைக்காது இல்லை, இப்போ உனக்கு கிடைக்குது. அப்படி அவங்க சொல்லும் பொழுது உனக்கு என்ன நினைக்கிற, நீ என்ன நினைப்ப நீ? ஓகே அவங்க இப்போது என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஓகே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. போதுண்டாப்பா. இது உனக்கு என்ன கொடுக்குது? உனக்கு எனக்கும் ஹாப்பினஸ் தான். அதான் நான் கேட்டேன். சூப்பர், வெரி குட். அதை தான் நான் உனக்கு கேட்குறேன். வெரி நைஸ். தேங்க்யூ. புரியுதா? இப்போ உனக்கு புரியுதா? தட்ஸ் திங். ஓகே, அப்போ உனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நீ இல்லையா? ஓகே, வேறு யாராக இருக்கீங்களா அந்த மாதிரி? நீ யூஆர் புக் ரீடர், என்ன கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு சொல்லணுமே? நீ தான் டக்குன்னு மைக் எடுத்து பேசணும். புக் படிக்கிறதுல வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது போக போக இன்னும் எவ்வளோ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நான் கேட்ட கேள்வி நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டியான்னு எனக்கு தெரியல. நான் வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட் கேட்கவே இல்லை, உன்னோட ஸ்கில் கேட்குறேன். அது நாலேஜ் கெயின் பண்ணலாம், அதுலேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். புக் ரீடிங் அது ஸ்கில்ல வருமா டாக்டர்? It's more like a hobby இல்லம்மா. அது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஹாபி. ஓகே, It's like a hobby. Reading a book is a hobby, but அந்த reading of book ஓட இன்ஃபர்மேஷனை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிற? Are you able to debate பண்றியா? அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நீ அதை என்ன பண்ணுறங்கிறது தான் ஸ்கில் இல்லையா? ரீடிங் இஸ் ஃபார் யோர் என்ஜாய்மெண்ட். அப்போ நம்ம ஸ்கில்ங்கிறது அதுலேருந்து வேறு யாருக்கோ பலன் வரணும், இல்லைனா எனக்கு என்னோட ஒரு லெவல்லேருந்து நான் மேலே போகணும். இது ரெண்டுமே இருக்கிறது தான் ஸ்கில், ரைட்? அப்படி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ பாப்பா என்ன சொன்னால், எனக்கு பேச்சு எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரி அது மனப்பாடம் பண்ணணும், அது ஒரு மாதிரி ஏன்னா கண்டென்ட் பேஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்படி தள்ளிட்டு பாட்டு கொடி வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய புக் படிக்கிறீங்கள, அப்போ அது என்ன செய்கிறீங்க? படித்தேன் மூடி நான் பத்திரமா வச்சுருப்பேன், நானே சிந்திச்சுட்டு இருப்போமா? அப்படியா? இல்லை, அதில் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எங்கள் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் அந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா, நான் இந்த புக்கில் இந்த மாதிரி படித்தேன், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் இது பண்ண முடியும், அதுலேருந்து கம் ஆக முடியும் அப்படின்லாம் சொல்லி அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஒன் சார்ட் ஆஃப் ஒரு கவுன்சிலிங் மாதிரி, ஜஸ்ட் அப்படி அவங்கள்ட்ட பேசி இதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்லி நீங்கள். அவங்க டேரெக்டாக புக்ஸ் படிக்கிறது இல்லை, ஸோ அதனால் எனக்கு வந்து புக் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்குது, நான் அவங்களுக்கு கவுன்சிலராக இருக்கேன். நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறேன்னா அவங்களுக்கு நான் கவுன்சிலராக இருக்கேன். ஓகே, குட், வெரி குட், சூப்பர். இப்போ நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க இல்லையா, அவங்களோட ஸ்கில் பற்றி நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக இது என்னோடய ஸ்ட்ரென்த்து, நான் இது நல்லா பண்ணுவேன்னா நீங்கள் சொன்ன எல்லாது கரெக்டாக? ஐ டூ குட் அட் திஸ், கரெக்ட்? அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. எக்ஸப்ட் ஃபார் யூ, வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னக்கண்ணா? ஃப்ரான்சிகா. ஃப்ரான்சிகா.
அவங்கள தவிர நிறைய பேருமே டான்ஸிங், சிங்கிங், செஸ்ஸு, ஸ்போர்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, ரைட்? ஏன் யாருமே நான் ரொம்ப சேட் அவன் ஹியூமருன்னு சொன்னால் அதை தவிர வேறு ஏதாவது ஒரு குவாலிட்டி, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன், யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் நான் போய் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது ஐ வில் டெல் தெம் தட் தப்புன்னு சொல்வேன், அவங்கள நான் போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இந்த மாதிரி யாருமே சொல்லலையே. ஏன் அது ஸ்கில்லோ ஸ்ட்ரென்த்துன்னு யோசிக்கலையா நீங்கள்? அது உங்களுக்கு ஸ்கில்லோ ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு யோசனை வரலையான்னு கேட்குறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது ஸ்கில் இல்லை, பீயிங் அ ஃப்ரெண்ட், ட்ரைங் ஏபிள் டு ஃபொகிவ்னஸ் பண்ணுறது இல்லையா, சப்போர்ட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, அவங்க சொல்கிற பாயிண்டில் ரொம்ப சேடாக இருக்கிற நான் அவங்கள ஹாப்பி பண்ண வைக்கிறது இல்லையா, நான் ஃபெயில் ஆகிட்டேன் மார்க்கில், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுலேருந்து நான் சரி பரவாயில்ல நான் மேலே திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரெசிலியண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே சொல்லலையே. அதை நீங்கள் ஒரு ஸ்கில்லோ ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு அதை யோசிக்கவே இல்லையா? யோசிச்சிங்களா யோசிக்கலையா? பரவாயில்ல சார், யோசிக்கல. ஏன் யோசிக்கல? ஏன் அதை நீங்கள் அது ஒரு ஸ்ட்ரென்த், இப்போ நான் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் ஸ்கில் என்ன நம்ம கேட்கும்போது ஏன் அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரல? அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிங்களா? தானாகவே வந்துடும் நினச்சிங்களா? என்ன நினச்சிங்க? யோசிக்கவே இல்லை மேம். யோசிக்கவே இல்லை, ரைட். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஸ்கில்ன்றதை எப்படி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணீங்க? எதனால் எதை ஸ்கில்லுன்னு நீங்கள் நினச்சிங்க? இப்போ சிங்கிங் தானே உனக்கு டான்ஸ், எதனால் அதை நீ ஸ்கில்லுன்னு நினச்ச? நான் டான்ஸ் ஆடும்போது எனக்கே தெரியுது நான் வந்துட்டு நல்லா ஆடுறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் மட்டும் நீ டான்ஸ் ஆடுறியா? அப்படி இல்லை. அப்போனா நீ வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஆடணும், வேறு எதுக்காக டான்ஸ்? ஏன் அந்த டான்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டான்ஸை வந்து நீ ஒன்று ஸ்கில்லாக நினச்சிட்டு இருக்க? இல்லையோ அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஐ திங்க் நம்ம ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து அவங்கள பண்ண வச்சா மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில்லையே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, கரெக்டா? இப்போது நான் யார், நான் என்ன நல்லா பண்ணுவேன், எனக்கு என்ன நல்லா வரும், எனக்கு என்ன வராது, இதிலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? am I right or wrong? சரியா? அதை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதோ, நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறது பெட்டர். ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து பார்க்கலாமா இல்லையோ? யா ஷோர். ஒருவேளை நமக்கு அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் இல்லையா? இன்னுமே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான். புரியுது, இதெல்லாமே வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க இது ஸ்கில்லுன்னு, அதனால் அது ஸ்கில்லாக நினச்சிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ரீடிங்கிறது ஒரு ஸ்கில்லுன்னு நான் சொல்கிறேன், நான் இது சிங்கிங்கிறது ஒரு ஸ்கில்லுன்றேன். ஸ்கில் இவங்க சொன்னாங்க, அதை நான் ஏற்றுக்கிட்டேன். பட் ரியலி உண்மையிலேயே உனக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த், அவள் அழகாக சொன்னான். அதனால தான் திருப்பி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது பாரு, என்கிட்ட வந்து அவங்க பேசுனாங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு ஏதாவது இது இருக்கா, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, இல்லை அதுக்கு எதாவது காம்படிஷன்ஸ் இருக்கா, யார்கிட்ட அதிகமாக போய் பேசுவாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இருக்கா? இல்லை தானே? இருக்கா? ஆனால் நீங்கள் எல்லாருமே ஓடினது எதுக்கு? நீங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் எல்லாமே என்னது? அச்சீவ்மெண்ட். நீங்கள் எல்லாமே வந்து என்னென்னா, நான் சிங்கிங்கில் இருந்தேன்னா எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், அதில் வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் பார்ப்பாங்க. அதர் தென் அவள் ஒருத்தி அவளோட இது ஒன்று மட்டும்தான், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் அது என்னன்னே தெரியாது. ஆனால் அவளுக்கும் அங்கே ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற, ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற, அப்படியே என்னடா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவள் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக அப்படி. இதுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய பேர் ஃபுட்பால் சொன்னீங்க, நிறைய பேர் செஸ் வாட் எவர் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுட்பாலை எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒரு மெடலோ ஒரு இதோ சர்டிஃபிகேட்டோ வாங்க முடியும்? வாலிபாலோ வாங்க முடியுமா? ஒரு ஸ்கூல் வரைக்கும் ஓகே, காலேஜ் போனாலே கொஞ்சம் கம்மியாயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாழ்க்கைக்கு அது நீங்கள் உங்களுக்கு ஒரு கேம் தான், அதை நான் எக்ரி பண்ணுறேன், ரிலாக்ஸேஷன் தான். பட் அதை உங்களை டிஃபிகல்ட் டைம்ஸ், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், அந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஆனால் லைஃப் லாங் டில் டெத் அவளோட அந்த ஹியூமரோ அவள் எல்லாரையும் ஹாப்பி பண்ண வைக்கிறதுங்க டில் டெத் அது இருக்கும். am I right or wrong? மேபி அதுக்கு ஒரு மெடலோ ஒரு கப்பு கிடைக்காது, ஆனால் டில் லைஃப் டில் யூ லிவ் அந்த ஸ்கில்லுங்கிறது உனக்கு இருக்கும். am I right or wrong? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கண்ணங்களா? புரியுதா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்கில் அண்ட் ஸ்ட்ரென்த்தில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. கரெக்டாக? என்னடா இது நாம் சொன்னது இப்போ கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதனால் நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேயா?
இப்போ நம்ம அந்த பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு பாஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டன்? நேயர்களே, வழக்கமாக நம்ம கடந்த எபிசோட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை வந்து இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஆக்டிவிட்டி கூட நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, நாங்களும் வீட்டில் சில இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற இந்த கரண்ட் இந்த சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் இன்னும் ஆழமாக புரிஞ்சு கொள்வதற்காக இப்போ நாங்கள் சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆக்டிவிட்டி ஷீட்டு இப்போ தரப்போகிறோம். இந்த ஷீட்டை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது தட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்க என்ன அது அவங்களுக்கு என்ன தருது, என்ன விதமான ஒரு மகிழ்ச்சி தருது, எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க, இன் ஃப்யூச்சர் வரைக்கும் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றதை பற்றிலாம் அதை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆக்டிவிட்டி வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்துருச்சுங்களா? ஓகே, செல்ஃப் எஸ்டீம் ஜேர்னல்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது, எடுத்துக்கிட்டிங்களா? ஓகே, இதில் நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதலாம், என்ன லாங்குவேஜில் எழுதலாம், இட் டசன்ட் மேட்டர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணலாம், யாருமே கண்டுக்க போகிறதில்ல. ஓகே, இதில் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. உங்களோட மைண்டில் என்ன இருக்குது அதை நீங்கள் எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, திங்ஸ் ஐ லைக் அபவுட் மை செல்ஃப். எனக்கு ஏன் பற்றி என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உங்களை பத்தி பிடித்த சில விஷயம் இருக்கும், அதுல ஒரு 3 எழுதுங்க. அடுத்தது, நான் என்ன நல்லா பண்ணுவேன், திங்ஸ் ஐ அம் குட் அட். நான் என்ன விஷயம் நல்லா பண்ணுவேன், சிறப்பா நீங்க சொன்னீங்கல்ல, நான் நல்லா பாடுவேன், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அடுத்தது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன யூனிக்கா பண்ண, நான் என்ன டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் நான் பண்றது, அது நான் மட்டும் தான் பண்றேன். திங்ஸ் தட் மேக் மீ யூனிக் அப்படின்றது நீங்கள் செய்கிற விஷயம் உங்களை தவிர யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்குவேன். இப்போ உதாரணத்துக்கு பாப்பா சொன்னா இல்லையா, நீங்கள் எல்லாருமே சிங்கிங் டான்ஸு சொன்னீங்க, பட் அவ மட்டும் என்ன சொன்னா, நான் வந்து ஹியூமர் பண்ணுவேன், அது ஒருத்தரை வந்து சிரிக்க வைப்பேன், அது என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து சிறப்பாக என்னை பார்க்க வைக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அப்பார்ட் ஃப்ரம் இந்த கீபோர்டு வாசிக்கிறது, சம்திங் ஹெல்ஸ், வேறு ஏதோ, அதை தாண்டி இந்த விஷயம் என்னை மற்றவங்கள்ட்ட இருந்து தனித்தன்மையோடு பார்க்க வைக்குது அப்படின்றது. ஓகே, எழுத ஆரம்பிக்கலாமா? எழுதுங்க. ஸோ இந்த 3 மட்டும்தான். ஃபஸ்ட்டு திங்ஸ் ஐ லைக் அபவுட் மை செல்ஃப், அந்த இதில் ஒரு 3, திங்ஸ் ஐ ஆம் குட் அட் அதில் ஒரு 3, திங் தட் மேக் மீ யூனிக் அதில் ஒரு 3. இது வந்து உங்களை பற்றியது, அதனால எக்காரத்துக்கு ஒன்று என்ன செய்ய தேவையில்ல, பக்கத்தில் பேப்பர் பார்க்காதீங்க. ஆமாம், இது உங்களுக்கு மட்டும்தான். ஓகே, இது ஏதோ மார்க் போட போறாங்க அப்படிலாம் கிடையாது. இதுல எந்த மார்க்கும் இல்ல, எது தப்பு ரைட்டும் இல்ல. there is no right and wrong answer here. ஓகே, திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் இது திங்ஸ் ஐ லைக் அபவுட் மை செல்ஃப், என்கிட்டயே எனக்கு பிடிச்ச விஷயம். முடிஞ்ச அளவுக்கு 3 எழுதுனா நல்லது, இல்லனா அது உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ எழுதிக்கீங்க. முடிஞ்சா 3 எழுதுனா பெட்டர். ஃபர்ஸ்ட் அதை முடிங்க. திங்ஸ் ஐ லைக் அபவுட் மை செல்ஃப், எனக்கு என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், 3 விஷயம் அப்படின்னு முடிச்சிட்டிங்களா? அது இல்லை யோசிக்கணுமா? அந்த ஃபர்ஸ்ட் இது முடிச்சவங்க சும்மா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஓகே 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 ஓகே, ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டிங்களா? ஐ லைக் அபவுட் மை செல்ஃப் 3 எழுதணும், இல்லை நோ ப்ராப்ளம்னா 1 இல்லை 2 கூட எழுதுங்க, முடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2வது திங்ஸ் ஐ ஆம் குட் அட். எனக்கு இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ஸ்கில் பற்றி பேசணும் இல்லையா, இதில் நான் சூப்பர்ப்பா, நான் இதில் கில்லாடிப்பா, நான் பெஸ்ட்டு நான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது? பிரியாணி செய்கிறது, பிரியாணி சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறது, அப்படியா? ஸோ 3 திங்.
திங்ஸ் ஐ ஆம் குட் அட். இது உனக்கு தான் தெரியும். 2 ஓகே இனஃப். பட் 3 தான் நல்லது, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது போயிடலாமா? இல்லை இருக்கா இன்னும்? கணத்தில் கை வச்சுட்டான். எத்தனை தான் நான் எழுதுறது? 3க்கு மேலே இருக்குது அப்படின்றியா? 3 போதும்டா. ஓகே, முடிச்சாச்சா? அடுத்தது போலாமா? என்னது? திங்ஸ் தட் மேக் மீ யூனிக். இந்த விஷயத்தில் நான் தான்டா, என்னை வந்து தனித்தன்மையாக காட்டுது. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக, இந்த விஷயம் என்ன மற்றவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட்டாக காட்டுற விஷயம் என்கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ சிங்கிங்கில் வந்து கேர்ள்ஸ் வந்து சிங் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து திடீர்னு பார்த்தா ஜென்ஸ் வாய்ஸில் பாடுற லேடிஸ்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸ்லாம் இருக்கா? தட் இஸ் யூனிக். அது பெரிய ஸ்கில். இது இப்போ என்ன, இது யூனிக்னஸ். இது யாராலையும் முடியாது. அந்த மாதிரி எதாவது இருக்குதா அவங்கள்ட்ட? அது மாதிரி எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் சொன்னதையே நினச்சிட்டு கூடாது, உங்களுக்குள்ள நீங்கள் யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனுடைய ஸ்கில்லு நான் பார்த்தேன். கையே எடுக்காமல் பென்சில் ஆரம்பித்தானா எடுக்கவே மாட்டான், ஆனால் யானை வரைவான், குட்டி எலிஃபெண்ட்டை வரைஞ்சி முடிஞ்சிருவான். ஒரு பையன் இருக்கான். ஸோ அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், ஒரு 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 திங். அது மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதா? ரொம்ப சுவாரஸ்யமான இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டினரியை வந்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷனை அப்படியே உள்ளே வாங்கிக்கிட்டு அவங்களுடைய மனசில் இருக்கிறத வந்து அப்படியே இங்கே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னும் போயிட்டே இருக்குது. ஏன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் அந்த குழந்தைங்க செய்யணும். எனிஹவ், இருந்தாலும் நாம் இந்த நிலையில் இப்போ நம்ம வந்து இந்த எபிசோட் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அடுத்த வாரம் மீண்டும் நாம் வந்து இதே ஆக்டிவிட்டியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.